ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு என்ன பாட்டு பாட. காலங்கள் போனாலும் சில பாடல்கள் நம் மனசுல எப்பவுமே நிற்கும். அந்த ஞாபகங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம். பழைய தமிழ் சினிமா பாடல்களின் உலகத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு க்ளூவும் ஒரு பழைய பாடல் தந்த இனிமையான உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மறக்க முடியாத மெட்டுக்களை நீங்க அடையாளம் காணுவீங்களா? இன்னைக்கு நம்மளோட 3 கண்டஸ்டன்ட் ஜாயின் பண்றாங்க. அவங்களும் சேர்ந்து நீங்க இந்த க்ளூ வேட்டையை தொடங்கலாம். உங்க நினைவுகளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு என்ன பாட்டு பாட. This is season 5 episode 17 and இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய தீம் சரோஜா தேவி சாங்ஸ். அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிளி என்றும் எல்லாராலையும் அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி. ரொம்ப அழகான படங்களில் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கதாபாத்திரங்களிலும் கியூட் கதாபாத்திரங்களிலும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இவங்க படங்களில் வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகளை அமைய போகுது. அண்ட் இந்த கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரொமான்டிக், ரஸ்டிக், குரூப் டைம், ஷோ டைம், சியர்ஃபுல் அண்ட் டியர்ஃபுல். இந்த 6 கேட்டகரிஸ் தான் இன்னைக்கு கேள்விகள் வரப்போகுது. அண்ட் பாடல்கள் இந்த கொடுத்துருக்கிற இந்த தீமை ஒட்டி இருக்கும் அந்தந்த கேட்டகரியில. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும்னு எடுத்து விளையாடலாம். 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல questions இருக்கு. இப்போ let's meet our contestants for the day. Today we have ராஜலக்ஷ்மி, சேகர் and வைத்தியநாதன். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் போவோம். So let's start with ராஜலக்ஷ்மி. Romantic 200. Romantic 200 is a trivia question. So இந்த பாடலை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். So just as the song lyrics suggest, this song has many things upside down. அதாவது இந்த பாடல் இந்த படத்துக்கான இசை வந்து எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர் போட்டிருந்தார். ஆனா இந்த பாடல் மாத்திரம் மெல்லிசை மன்னர்களுடைய இசையில உருவான ஒரு பாடல். ஏன்னா வேற படத்துக்கு போட்ட பாடல் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுல வந்து அது மாத்திரம் தலைகீழ் இல்லை. எம்ஜிஆரும் சரோஜா தேவி அவங்க காஸ்டியூம்ஸையும் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுல வந்து வழக்கமா எம்ஜிஆருக்கு பாடுற வாய்ஸும் இதுல மாறி வேற ஒரு மென்மையான வாய்ஸ் அவருக்கு பாடியிருப்பாங்க. இது எந்த பாடல்? இதுல முக்கியமான க்ளூ வந்து அவங்களுடைய காஸ்டியூம் ஸ்விட்ச் தான். இல்ல அவர் பாவாடை கட்டியிருப்பாரு, இவங்க பேண்ட் போட்டிருப்பாங்க இந்த பாட்டுல. ஞாபகம் இருக்கா என்ன பாட்டு இதுன்னு? சீர்காழி பாடுறாங்க. இல்ல சீர்காழி மென்மையான குரல்னு சொன்னேனே. சீர்காழி வெங்கல ஏம் ராஜா இல்ல, இன்னொரு குரல். பிபி ஸ்ரீனிவாஸ். ஐயோ தெரியுமே, பிபி ஸ்ரீனிவாஸ் சுஷீலாவும் தானே. ஆமா. வேற ஏதாவது க்ளூ தர முடியுமா? என்ன க்ளூ தரது? இல்ல மேம், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. I'm going to have to pass it. ஓகே. சேகர் உங்களுக்கு தெரியுமா? என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் வாழுவதே. எஸ் திருடாதே படத்துல வந்த பாடல் என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே. அதுதான் எல்லாமே தலைகீழா இருக்கும் இந்த படத்துல. பாட்டுல சொல்லியிருந்தேன். இந்த பாடலுக்கு மாத்திரம் விஸ்வநாத ராமமூர்த்தியோட இசையில போட்டிருந்தாங்க, கண்ணதாசன் அவருடைய வரிகள். சோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ், அவங்க பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க. ரொமான்டிக் 300. இது வந்து கலக்கல் பாட்டு. 2 பாடல்களோட சரண வரிகள் கலந்து நான் பாடியிருக்கேன். ஒரு லைன் அந்த பாட்டுல, ஒரு லைன் இந்த பாட்டுல வரும். இது ரெண்டையும் நீங்க பிரிச்சு சொல்லணும். சோ உங்களுக்கான பாடல்கள். உச்சி முதற்கொண்டு பாதம் வரை இன்று ஓடிடும் மின்னலை என்ன சொல்ல, எழுதாத கவிதை பெண்மை எடுத்தாள பிறந்தேன் உண்மை, மிச்சம் இருப்பதை நாளை என்று நெஞ்சில் மின்னிடும் ஆசையை என்ன சொல்ல, மழை தாரைகள் குளிரோடையில் விழும் போதிலே ஒரு இன்பம். இதுல ஒரு பாட்டு தான் தெரிஞ்சது. என்ன பாட்டு? மெல்ல 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 மெல்ல. அது பணமா பாசமா? எழுதாத கவிதை பெண்மை எடுத்தால பிறந்தேன் உண்மை தெரியல. ஓகே அவர் வைத்திக்கு தெரியும் நினைக்கிறேன். வைத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்?
10 16 முத்தம் முத்தம் எல்லாரீஸ்வரி பாடின பாட்டு சரஸ்வதிக்கு தொட்டு எஸ் தரும் ஐ திங்க் அஞ்சல் பெட்டி 520. ஆமா கரெக்ட். எஸ் அதுதான் அந்த பாடல். இன்னொரு பாடல். ஸோ முதல்ல அவர் சொன்னது வந்து மெல்ல 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 எந்த மேனி நடுங்குது மெல்ல சொல்ல 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 நெஞ்சம் துள்ளுது துள்ளுது சொல்ல. பணமா பாசமா படத்துல வந்து 1968ல கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் அண்ட் சுஷீலாமா காம்பினேஷன்ல வந்த பாடல், கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமா எல்லாரீஸ்வரி குரல்ல ஒலித்தது. சரோஜதேவிக்கு நிறைய பாடல்கள் கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப மேபி 2-3 சாங்ஸ் தான் அவங்க குரல்ல. 10 16 முத்தம் முத்தம் தொட்டும் தரும் பாவை பட்டு கன்னம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு பிரியாமல் கொஞ்சம் நெஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம். அவங்க அழகா சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. அஞ்சல் பெட்டி 520ல 1969ல வந்த படம். ஆர் கோவர்தனா அவர்களுடைய ரொம்ப அழகான இசையில டிஎம்எஸ் அவர்கள் பாடி இருந்தாரு எல்லாரீஸ்வரியோட, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ். இதுல ரொமான்டிக் 100. எல்லாம் ரொமான்டிக்கா முதல்ல காலி பண்றீங்க எல்லாரும். இது வந்து மிஸ்ஸிங் வேர்ட். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள்ல சில வார்த்தைகள் இருக்காது, மிச்சத்தை போட்டு நீங்க சொல்லலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சீக்கிரமா சொல்லிடுங்க. என்ன பாட்டு இது? சொன்ன என்ன அதான் யோசிக்கிறேன். மகள் வாய் க்ளூ ஏதா இருக்குமா? இதுக்கு என்ன க்ளூ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு எம்ஜிஆர் சரோஜதேவி பாட்டு தான். இதை என்ன க்ளூன்னு சொல்றது? பாதி பாட்டு அவங்க 2 பேர் பாட்டு தான். இப்படி ஒரு க்ளூவா? சரி, இது வந்து ஒரு 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 பறவை, ஒரு பறவையின் பெயர் இருக்கு இந்த பாட்டுல. ஒரு பறவை, பாட்டோட ஸ்டார்டிங்ல ஒரு பறவை இருக்கு. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுது. ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். ராஜலட்சுமி உங்களுக்கு தெரியுமா மேம்? இல்ல தெரியல. தெரியல. ஓகே. சேகர் உங்களுக்கு தெரியுமா? நோ 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 சாரி. ஓகே. இந்த பாட்டை சொன்னா வைத்தி அப்படியே தள்ள அடிச்சுப்பீங்க நீங்க. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பட் அந்த அந்த சொன்ன என்ன வச்சு டக்குன்னு வரும் நான் எதிர்பார்த்தேன். வந்திருக்கணும். மகள் வாய் வந்து எனக்கு சுத்தமா ஞாபகம் வரல. பட் இந்த மாதிரி ரொம்ப கேட்டிருக்கேன், சுத்தமா ஞாபகம் வரல. மகள் வாயில யோசிச்சுட்டே இருந்தேன், ஞாபகமே வரல. எஸ், அதான் அந்த பாடல் தெய்வத்தாய் படத்துல 1964ல வந்த படம். மெல்லிசை மன்னர்கள் இசையில டிஎம்எஸ் அண்ட் சுஷீலாமா குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவருடைய எழுத்துல வந்த படம் இது. அவருடைய டெபியூ இது. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. என் பேர் ராஜலட்சுமி. நான் வந்து இப்போ டெக்ஸஸ் டாலஸ்ல இருக்கேன். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. அதுவும் பிரியா உங்க ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லா நடத்துறீங்க. எனக்கு இதுல இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டியர்ஃபுல் 100. டியர்ஃபுல் 100. ஓகே. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதை வரி நான் தரேன். ஒரு பேராகிராஃப், அதில் நீங்கள் பாட்டு சொல்லணும். ஸோ உங்களுக்கான விடுகதை. சரஸ்வதி கையில் இருக்குமே, அது தூங்கி போச்சுன்னா எப்படிவா பாட்டு எடுத்து விடுறது? 2 கண்ணு இருக்கு, ஆனால் ஒன்றை தானே பார்க்க முடியுது. அது போல தான் மாமே, நாம 2 பேரும் மனசும் ஒன்று தான். இது ஒரு மெட்ராஸ் பாஷையில இந்த பாடலுக்கான ஒரு வேற ஒரு வடிவத்தை நான் கொடுத்துருக்கேன். நீங்க இது என்ன பாடல்னு கண்டுபிடிக்கலாம். இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? எஸ், அதுதான். எஸ் 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 கரெக்டா வந்துட்டீங்க. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இருவர் உள்ளம் அப்படிங்கிற படத்துல வந்தது 1963ல. வீணையை வச்சுட்டு சரோஜதேவி பாடுற மாதிரி வரும் இந்த பாடல். கேவி மகாதேவன் அவர்கள் இசையில சுசீலாமாவுடைய தனிப்பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். சூப்பரா கண்டுபிடிச்சு யுவர் ஓபனிங் வித் 100 பாயிண்ட்ஸ். I am Shekhar, retired person. Lot of interest in film songs right from my school days. Group time 300.
ஓகே. இது வந்து குழுவினரோட சேர்ந்து பாடுற மாரியாக இருக்கும். இந்த பாடல் வந்து முகமும் குரலும் உங்களுக்கான இது. ஸோ பாடல்ல யாரு நடிச்சிருப்பாங்க, யார் பாடியிருக்காங்கங்கிற விவரங்கள் நான் தரேன். அத தவிர இந்த பாடலுக்கான ஒரு க்ளூவும் இருக்கும். அதுலேருந்து நீங்க பாட்ட கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கான பாடல் விவரங்கள். ஸோ இது ஜெமினி கணேசன், சரோஜதேவி மற்றும் தனாவ் தங்கவேலு இவங்க 3 பேரும் இந்த பாட்டுல தோன்றியிருப்பாங்க. இதுக்கு குரல் வந்து இந்த பாடல்ல குரல்கள் வந்து சுசீலாம்மா, எல்.ஆர். ஈஸ்வரி மற்றும் ஏ.எல். ராகவன் இவங்க 3 பேர் குரல்லயும் இந்த பாடல் வந்திருக்கும். அது தவிர இந்த பாடலுக்கான ஒரு க்ளூ வந்து ஏப்ரல் 1. ஏப்ரல் ஃபூல் என்றொரு ஜாலி என்று ஃபூல் என்றொரு ஜாலி ஏஎஃப் ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல். எஸ் அதுதான். என்றொரு ஜாலி இல்ல, என்றொரு ஜாதி. அதுதான் அந்த ஜாதி. பாடல். ரொம்ப ஹாப்பியா ஃபன்னான ஒரு சாங். பனித்திரை படத்துல வந்தது 61ல. இதுவும் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையில ஏ.எல். ராகவன், பி. சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி 3 பேரும் பாடியிருந்தாங்க. கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய வரிகள். செம ஃபன் சாங். அழகா கண்டுபிடிச்சீங்க. 300 more points for you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைத்தியநாதன். நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 60 to 70s சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை டேட் ஆக்சுவலி. அண்ட் ரீசெண்டாக தான் பிரியாவோட இந்த ஷோ பற்றி எனக்கு தெரிய வந்தது. ஸோ முன்னாலே கேட்டுட்டு இருந்தேன். ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட். தேங்க்ஸ் பிரியா ஃபார் ஆர்கனைசிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். தெர் இஸ் வெரி மச் ரொம்ப டஃப் இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணுறது. அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வே டு கோ ஆன். தேங்க்யூ. டிஎஃப்எல் 300. டிஎஃப்எல் 300 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாடல் பிட்டு உங்களுக்கு ஒலிக்கும். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பிஜிஎம் இதோ. பொருளோடு வாழ்வு உருவாகும் போது புகழ் பாட பலர் கூடுவார். அந்த புகழ் போதையாலே எளியோரின் வாழ்வை மதியாமல் உரையாடுவார். ஏழை விதியோடு விளையாடுவார். எஸ் அதுதான் அந்த பாடல். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காம்போசிஷன் இது. இது ஒரு சோகமான பாட்டு. ஆனா பாட்டு கேட்டா அந்த பால்ரூம் மியூசிக் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு ஃபன் சாங் மாதிரி இருக்கும். மியூசிக்ல இருக்கும். லைக் கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக்ல இருக்கும். அதான் பால்ரூம் வால்ஸ் தான் இந்த மியூசிக். பட் ஒரு சென்டிமெண்டல் சாங். ஆடிப்பெருக்கு படத்துல வந்து 1962ல காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம் அலை மோதும் நிலை கூறவா. ஏஎம் ராஜா அவர்களுடைய காம்போசிஷன் இது. பியூட்டிஃபுல். சுசீலாம்மா குரல்ல வந்த தனிப்பாடல். கேடி சந்தானம் அவர்களுடைய வரிகள் இது. ஸோ 300 points வைதி. Tearful 200. ஓகே. Tearful 200 முதல் வரி என்ன? வந்து அந்த பாடலோடைய ஒரு தொகையரா. இதுல நீங்க பாட்டு கண்டுபிடிக்கணும். கண் கொடுத்து கண் பறித்தாய் காணமும் வைத்தாயே தாயே கல்யாணமானவளை கன்னி போல் ஆக்கி விட்டாய். எந்த பாடல்ல வரும்? ஐயோ தெரியுமே இந்த பாட்டு. ரொம்ப நல்லா தெரியும் பாட்டு. வரமாட்டேங்கிறது. கண் கொடுத்து கண் பறி. நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு நேரமாகி விட்டது. நான் பாஸ் பண்றேன். சேகர் உங்களுக்கு தெரியுமா? சாரி தெரியல. ஓகே. வைத்தியம் உங்களுக்கு தெரியுமா? இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா இன்னும் எத்தனை நாளம்மா. அதுதான் அந்த பாடல். இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா இன்னும் எத்தனை நாளம்மா. அழுக வராதவங்களை கூட அழ வைக்கக்கூடிய ஒரு பாடல் இது. சூப்பர் பந்து வராளி அப்படிங்கிற ராகத்துல போடப்பட்டிருந்தது. பாலும் பழமும் படத்துல 1961ல மெல்லிசை மன்னர்கள் இசையில சுசீலாம்மா குரல்ல கண்ணதாசன் அவர்களுடைய அற்புதமான வரிகள். அந்த படத்தோடைய கதையே இந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு அவரு. பியூட்டிஃபுல். 200 points to வைத்தி. ஷோ டைம் 300. No time 300. Oh, is our music maestro கேள்வி. Congratulations for finding this. இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூலே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூ எடுத்துட்டு சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூவை இப்போ ரிவீல் பண்றேன். இது பாட்டுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட். இது வச்சு பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியுமா?
தெரியலனா ஐ வில் கிவ் யூ த செகண்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ வந்து பாடல் வரிகள் ஜம்பிள்டா இருக்கு திரையில. நீங்க இதை கோத்துட்டு பாட்டை கண்டுபிடிக்கலாம். ஆணாக பிறந்ததெல்லாம் அழகென்று தெரிந்ததெல்லாம் வீணான ஜம்பம் வேணடி ராஜாத்தி வீணான ஜம்பம் ஏனடி. எஸ் 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 அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. சபாஷ் மீனா படத்துல வந்த பாடல். இதுல மூன்றாவது க்ளூ வந்து நான் ஒரு பிஜிஎம் தான் வச்சிருந்தேன். So I'm not going to bother playing that. எஸ் சரோஜாதேவி அவர்கள் இதுல வந்து செகண்ட் ஹீரோயின் தான். அவங்க வந்து சந்திரபாபுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. 1958ல வந்த படம் சபாஷ் மீனா. அதுல வந்து ஒரு ஜாலியான பாட்டு இது. 2 பெண்கள் வேடமிட்டு சும்மா எல்லாம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதுல சரோஜாதேவி வந்து ஆண் வேடத்துல இந்த பாடல் பாடியிருப்பாங்க. டிஜி லிங்கப்பா அவர்களுடைய வரி இசையில சுசீலாமாவும் ஜமுனா ராணியும் பாடியிருந்தாங்க இணைந்து. கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரிகள் இது. ஸோ சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க 2 க்ளூல. ஸோ வந்து உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வழக்கமா கொடுக்குற 300 பிளஸ் 200. Cheerful 300. இட்ஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்கும். 2த்தையும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். லெட்ஸ் see if you can crack both. உங்களுக்கான பாடல். கண்கள் சிலை போல அசையாமல் பார்க்கும் பெண்மை தவறாமல் ஒரு வார்த்தை கூறும் சித்தாடை ஆடி வரும் தென்றலுக்குள் ஓடி வரும் இன்று மலர் சொல்வதும் மாழை மரம் சொல்வதும் எந்த மனம் சொல்வதும் ஒரே பெயரல்லவோ பொற்றாமரை முகமும் பொழுது வந்தால் சிவந்து விடும். சித்தாடை ஆடி வரும் வந்து பார்த்தால் பசி தீரும். பாட்டே அதேதான். பார்த்தால் இன்று மலர் சொல்வதும் வாழை வந்தன் மனதோடு இரல்லவோ மனம் சொல்வதும் வாழை மனதன் மனம் இரல்லவோ. ஐ திங்க் அது மணப்பந்தல் நினைக்கிறேன். ஆமா ஆமா பாட்டு. இந்த பாட்டு ஸ்டார்டிங் தான் ஞாபகம் வரல. அது தெரிஞ்சு டியூன் சொன்னா கூட நான் கொடுத்துடுறேன். வார்த்தை சொல்லலாம் டியூன் சொன்னா கூட நான் கொடுத்துடுறேன். மறைஞ்ச இந்த சொல்லு ஒரே பெயர் அல்லவோ. எனக்கு வீடியோ வருது பாட்டோட ஸ்டார்டிங் யோசிக்கிறேன். மனப்பா சிவரத்தைனா அது அந்த இதுல முதல் லைன் சொல்லனா என்னால உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்க முடியாது. ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். ராஜலட்சுமி மேம் தெரியுதா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? ஒரே ராகம் ஒரே பாடல் பாடுதம்மா. அதேதான். எல்லாம் ஞாபகம் வந்தது. ஆனா அந்த முதல் லைன் மாத்திரம் ஞாபகம் இருக்கு. பாட்டு ஸ்டார்டிங் மறந்துருச்சு. அதுதான் அந்த 2 பாடல்களும். தட் இஸ் த 2 சாங்ஸ். மேம் சொன்னது ஒரே ராகம் ஒரே தாளம் ஒரே பாடல் பாடுதம்மா. மணப்பந்தல் படத்துல மெல்லிசை மன்னர்களை சில 1961ல வந்த படம். சுசீலாமா குரல்ல வந்த பாடல் தான். இன்னொன்னு வந்து அவர் சொல்லிட்டாரு, பார்த்தால் பசி தீரும் பருவத்தில் வேறு சேரும் தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட இடம் பூ மணக்கும். இது வந்து இதுவும் மெல்லிசை மன்னர்கள் இசை சுசீலாமா குரல் 1962ல வந்து 2 பாடலுமே கண்ணதாசன் அவருடைய வரிகள் தான். ஸோ இதுல வந்து ராஜலட்சுமி மேம்க்கு 100 அண்ட் வைத்திக்கு 100. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. குரூப் டைம் 200. குரூப் டைம் 200 இஸ் பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்டூன் க்ளூ. முதல் வார்த்தை கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது அந்த கண் இருக்கே அது அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது எத்தனை தடவை சொல்றதுன்னு பாருங்க. 6 உண்மை கண்ணு வந்து பார்க்கறது. ஸோ அது 3 தடவை சொல்லுங்க. அதை ஒரு சின்ன வார்த்தையா சொல்லுங்க. 3 தடவை இருக்குல்ல அது. டைம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுது. ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். இது கவுண்டர் கிளாக்வைஸ் பாஸ். இட் கோஸ் டு வைத்தி. வைத்தி உங்களுக்கு தெரியுமா? கொடுத்து பார் 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 உண்மை அன்பை நினைத்து பார் 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 அதன் தெம்பை உயர்வு தாழ்வெனும் வேதத்தை போக்கும் இருவர் வாழ்விலும் இன்பத்தை சேர்க்கும். இடிவெள்ளி. எஸ் எஸ் சூப்பரான ஒரு பாடல். ஜாலி பாட்டு இது.
கொடுத்து பார் 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 உண்மை அன்பே விடிவெள்ளி படத்துல ஏம் ராஜா அவர்கள் இசையில ஏம் ராஜாவுடன் சுசீலாமாவும் திருச்சி லோகநாதன் அண்ட் ஜிக்கி. ஸோ இரண்டு ஜோடிகள் பாடுற மாதிரி வரும். சிவாஜி கணேசன் அண்ட் சரோஜ் தேவி, இன்னொன்று வந்து டிஆர் ராமச்சந்திரன் அண்ட் ஐ திங்க் பத்மினி பிரியதர்ஷினி நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பேர் பாடுற மாதிரி 4 குரல்கள் ஏ மருதகாசி ஐயா அவருடைய வரிகள் இது. ஸோ வைத்தியம் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ரஸ்டிக் 300. ரஸ்டிக் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் கலந்து வருது. உங்க பாடல்கள் இதோ. குடங்குடமா தேனெடுத்து கொடுக்குது கண்ணு மலரை போலே குழு குழுக்குது மனசுக்குள்ளே சிலு சிலுங்குது படபடப்பா போன வேங்கை பாயுது நின்னு பழ பழங்குது கிரு கிருங்குது குழு குழுங்குது ஜிலு ஜிலுங்குது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு தெரியும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு படபடப்பா போன வேங்கை பாயுது நின்னு இடி இடிச்சு மழை பொழிஞ்சு எல்லாம் நின்னாச்சு. எஸ் 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 கரெக்டா சொல்லிட்டீங்க 2 பாடலையுமே. எஸ் இடி இடிச்சு மழை பொழிஞ்சு எல்லாம் நின்னாச்சு நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒன்னாச்சு. நீதிக்கு பின் பாசம் படத்துல வந்து 1963ல இந்த பாட்டுல வந்து சரோஜதேவி அவர்கள் வந்து ஒரு கிராமத்து பெண் வேடம். அவர் வந்து எம்ஜிஆர் வந்து யூஸ்வல் அவர் ஏதோ சிட்டி லாயரோ அது மாதிரி வருவார். ஸோ இந்த பாட்டுல நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்கள் சாதாரணமா பாடியிருப்பாரு. சுசீலாமா அந்த ஒரு கிராமத்து தொனியில அவங்க வந்து அந்த பாடலோட அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமே ஒரு கிராமத்து தொனியில இருக்கும். அவங்க பண்றது மாத்திரம் நல்லா ரொம்ப டிஃபரன்ஸ், அந்த அழகா இருக்கும் அது கேட்கறதுக்கு. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொரு பாட்டு அப்கோர்ஸ் குடும்ப தலைவன் படத்துல வந்த ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும், அந்த பாடல் கேவி மகாதேவன் அவர்கள் இசைதான். இதுவும் டிஎம்எஸ் சுசீலா குரல்கள் தான் கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 2 பாடலையும் சொல்லி 300 ரஸ்டிக் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கான பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள், விடுகதை வரிகள். மதுரை பதியில் தேரோட்டம், வைகை நதியில் ஒயிலாட்டம், சிலம்பொலிக்குது தைய தந்தோம்னு, வளையல் குலுங்குது ஐய வந்தோம்னு, பாகங்கள் பிரிந்தால் சேருமா சொல்லடி நீ ராமாயம்மா. படத்தோடைய பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு. தேரோடும் இந்த மதுரை நீலே ஒயில், அது கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் மாதிரி, பட் இதான் ராகம் பாகப்பிரிவினை கல்யாணம். எஸ் 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 கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் காம்போசிஷன் இந்த படத்துல. இதுல வந்து எல்லாருக்கும் மீதி பாடல்கள்லாம் ரொம்ப தெரியும். அங்கத்திலே ஒரு குறை எழுதால் ஆகட்டும், தாழையாம்பூ முடிச்சு, ஏன் பிறந்தாய் மகனே, இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற பாட்டு. பட் இது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இத மாதிரி ஒரு என்ன சொல்றது, நாட்டுப்புற பாடல்கள்லாம் வந்து 80ஸ்க்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாலன்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. இதெல்லாம் கேட்டா வந்து என்ன அழகா கொடுத்துருப்பாங்க இந்த பாடலன்னு தெரியும். தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டும். பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இதுல வந்து அந்த ராமாயம்மா ராமாயம்மா ராமாய செம்மையா இருக்கும். அந்த இடம்லாம் கேட்கும்போது நமக்கு எழுந்து ஆடணும் போல இருக்கும். மெல்லிசை மன்னர்கள் இசை பி லீலா அவங்க 2 பேரும் இணைந்து பாடிருக்காங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ சூப்பர். இந்த பாட்டு அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 200 more points for you. Excellent going. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கேவி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. ஷார்ட் டைம் 200. ஷோ டைம் 200 is also a picture puzzle. இது மேடையில பாடும் பாடல்கள் அல்லது ஒரு குரூப்புக்காக பாடுற பாடல்கள். ஸோ திஸ் இஸ் யுவர் க்ளூ. பாடல். அடுத்தது அந்த ஒரு ராஜா நிக்கிறானே, ராஜா. இது வந்து கேக்குறது கடைசி. ராஜாக்கு இன்னொரு வார்த்தை போடுங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. நான் பாடும். நீங்க சொல்றீங்க வேர்ட்ஸ் எல்லாம், ஆனா நீங்க சேர்த்து சொல்லல. உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. நான் பாஸ் பண்ண வேண்டி இருக்கு. இட் கோஸ் டு வைத்தி. வைத்தி உங்களுக்கு தெரியுமா?
நான் பாடும் பாடலை மன்னன் கேட்கிறான். பாட்டு என்ன? இல்ல, டைம் ஆயிடுத்து. சேகர், உங்களுக்கு தெரியுமா? நான் பாடிய பாடலை மன்னவன் கேட்டான், படையுடனே வந்தான். கரெக்டா? எஸ், அதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கே அந்த படத்துல வந்த பாடல். அதான் அந்த பாடல் கரெக்ட். நான் பாடிய பாடலை மன்னவன் கேட்டான், படையுடனே வந்தான். என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான், மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான், மலருடனே வந்தான். பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஹம்மிங். பிபிஎஸ் அண்ட் சுசிலாமா குரல்கள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே படம் 1964ல மெல்லிசை மன்னர்கள் இசையில கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல. இது வந்து மது கவுன்ஸ் அப்படிங்கிற ராகத்தில் போடப்பட்டிருந்த பாடல். பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஸோ உங்களுக்கு 200 more points for cracking this. Cheerful 200. Cheerful 200. It's a missing letters clue. ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் தெரியல. முதல் வரி தான் கொடுத்துருக்கேன், ஆனா அதுல சில எழுத்துக்கள் இருக்காது. கச்சட தப்பற வல்லின எழுத்துக்கள் இருக்காது. நீங்க அதெல்லாம் ஃபில் அப் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான இல்ல. ஓகே, இட்ஸ் a counter clockwise pass goes to ma'am. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. வைத்தியம், உங்களுக்கு தெரியுமா? கன்னத்தில் விழுந்த முத்தங்கள் நெஞ்சத்தில் நிறைந்து நிற்கட்டும், வீரத்தை விருந்து வைக்கட்டும், வெற்றிக்கே செல்லட்டும், தட்டட்டும் கை தழுவட்டும், திட்டத்தை வெல்லட்டும், நெஞ்சத்தில் நடுக்கம் ஏனோ ஏனோ ஏனோ. என் தம்பி, கரெக்ட். ஸோ சரோஜதேவி, சிவாஜி கணேசன் மற்றும் கே பாலாஜி எல்லாரும் இருப்பாங்க இந்த பாட்டில். அழகான ஒரு பாடல், ரொம்ப டிஃப்ரெண்டான. யூஸ்வலாக சரோஜதேவிக்கு இந்த மாதிரி பாடல்கள் அமைஞ்சது இல்லை. இந்த படத்தில் அவங்களுக்கு அமைஞ்சது 1968ல் வந்தது. இதில் கூட சிவாஜி கையில் சாட்டையே வச்சுட்டு ஏதோ அடிக்கிற மாதிரி பாவலா காமிச்சிட்டு இருப்பாரு. சுசிலாமா குரல்ல வந்த பாடல், மெல்லிசை மன்னர் அவருடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ வைத்தி, நீங்க அவர் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. சூப்பர். அண்ட் இது வந்து உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின், நீங்க எடுக்கலாம். ரஸ்டிக் 100. முதல் வரி என்ன? ஸோ இது வந்து சரண வரிகள். என்னும் சலங்கை ஒலி, பாசம், ஜானகி பாண்ட பாட்டு. என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன், ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி. பாசம் படத்துல வந்த பாடல் வித்தியாசமா ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. இது சரோஜதேவிக்கு. ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி, சல சல சலவென சாலையிலே, செல் செல் செல்லுங்கள் காளைகளே, சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே. மெல்லிசை மன்னர்கள் இசையில கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ வைத்தியம் 100 points for you. குரூப் டைம் 100. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் உங்களுக்கும். ஸோ பாடல் வரியிலேருந்து சில எழுத்துக்கள் இருக்காது. ஐ திங்க் இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். காதல் என்னும் ஆட்சியிலே கண்ணியராம் ஓடத்திலே, காலமெல்லாம் செய்யும் உலகம் அன்றோ. எஸ் கடை படிச்சிட்டீங்க. எஸ். காதலெனும் ஆற்றினிலே கன்னியராம் ஓடத்திலே, காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ, அம்மோய் காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. கைராசி படத்துல வந்தது 1960ல. இதுவும் ஆர் கோவர்தனம் அவர்கள் இசைதான். டிஎம்எஸ் சுசிலாமா பாடியிருந்தாங்க. ஒரு பெரிய குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட போட்ல வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருப்பாங்க. சரோஜதேவி ஒரு போட்லயும், ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து ஒரு போட் பாடுற மாதிரியான ஒரு பாடல். கண்ணதாசன் அவருடைய வரிகள். சோ அழகான பாடல், அழகா கண்டுபிடிச்சீங்க. 100 more points for you. Cheerful 100. பிக்சர் பசில். சோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ இது. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, காட்டுராணி கோட்டையிலே. அதுதான் அந்த பாடல். கரெக்டான பாடல்.
ஒரு பியூட்டிஃபுல் சாங், சோலோ சாங் சரோதேவி அவர்களுக்கு. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை அன்றி ஒருவரும் இல்லை. தாயை காத்த தனையன் படத்துல வந்தது 1962ல. கேவி மாதவன் அவர்கள் இசையில, சுசிலாமா குரல்ல வந்த பாடல், கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 100 more points for you. லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வைத்தி. உங்களுக்கான கேள்வி நானே ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ ஷோ டைம் அண்ட் தமிழில் என்ன இஸ் த கேள்வி. ஸோ பாடலுடைய ஆங்கில மொழியாக்கம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: அவர் லைஃப் அண்ட் அவர் வெல்த் இஸ் த அன்ஃபேடிங் தமிழ், ஸோ ப்ளோ த காஞ்ச். இது எந்த பாடல்? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. கலங்கரை விளக்கம். எஸ், அதுதான் அந்த பாடல். பியூட்டிஃபுல் சாங். நல்ல ஒரு பிச்சில் மோகன ராகத்தில் அமைஞ்ச பாடல். சுசிலாம் அருமையா பாடியிருப்பாங்க சீர்காழி கோவிந்தராஜனோட இணைந்து. கலங்கரை விளக்கம் 1965ல. மெல்லிசை மன்னர் அவர் வந்து ராமமூர்த்தியிடம் இருந்து பிரிந்த பின்னர் எம்ஜிஆருக்காக அவர் போட்ட முதல் படம் இந்த கலங்கரை விளக்கம் தான். பாரதிதாசன் அவருடைய வரிகள்லாம் வந்த பாடல் இது. ஸோ 100 more points for வைத்தி. ஸோ அருமையான பாடல்கள்லாம் பார்த்தோம். எத்தனை பியூட்டிஃபுல் சாங்ஸ் இல்லையா அந்த டைம் பீரியடில். 60s and 70s கூட வரல, நம்ம இன்னைக்கு லைட் 50s and 60s தான் பார்த்தோம். பியூட்டிஃபுல் சாங்ஸ். சரி, இப்போ நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு வி ஹாவ் ராஜலக்ஷ்மி மேம் வித் 300 பாயிண்ட்ஸ், ஷேகர் வித் 1700 பாயிண்ட்ஸ் அண்ட் அவர் பிக் வின்னர் டுடே, அண்ட் வைத்தி வித் 1500 பாயிண்ட்ஸ். எல்லாருமே நல்லா விளையாடினீங்க. ஐ திங்க் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் டு ரீகால் சம் பாடல்கள், பட் இட் வாஸ் வெரி என்ஜாயபிள். ஹோப் யூ ஆல் ஹேட் ஃபன். பழைய பாடல்கள்னாலே இனிமை தான். அந்த இனிமையை நினச்சி பார்க்கும்போது நமக்கும் சுகம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்களை நினச்சி பார்க்கறதுக்கான நிகழ்ச்சி தான் இது. நீங்களும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி எஸ்பிபி சோலோஸ் ஃபார் இளையராஜா. இந்த 2 பேருடைய பிறந்தநாள் வருதே, அதனால கொண்டாட்டமான நிகழ்ச்சியா இருக்க போகிறது. ரொம்ப பாப்புலர் சாங், சூப்பர் சாங்ஸ் பார்க்க போறோம். மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.